ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் தேவி விலாக்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க ஃபஸ்ட்டு ஒரு நான் குக்கரில் தான் வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறேன். குக்கரில் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு வெஜிடபிள் அந்த ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் நல்லா அது ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் அதோட ஆட் பண்ணிக்கிட்டேன். அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா எங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 2 பச்சை மிளகா மட்டும் போட்டுக்கிட்டேன். அது நல்லா கொஞ்சம் நல்லா பொரியிற வரைக்கும் விட்டுட்டு தக்காளி நான் ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் மீடியம் லெவல் தக்காளி ஒரு 3 ஆட் பண்ணியிருக்கேன், நல்லா கட் பண்ணி. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஒரு ஸ்பூன்னா கொஞ்சம் பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் தேவையான அளவு புதினா எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெஜிடபிள் பார்த்திங்கன்னா கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். அந்த வெஜிடபிள் அதோட ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக கலர் வரதுக்காக நான் மஞ்சள்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அது ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசி கொஞ்சம் ஃப்ளேவருக்காக நான் கர்ட் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் கர்ட் யூஸ் பண்ணிவிட்டு அது நல்லா நல்லா ஒட்டுக்க வச்சு வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் அரிசி அதோடு போட்டு கொதி விட்டுட்டு நல்லா 2 விசில் விட்டு இறக்குனா சுவையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.